guys, welcome back to our channel Get Girlified. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு ஸ்கின் கேர் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போறோம். First one Korean inspired ice cream and second one peel off mask. ரெண்டுமே very simple easy 5-minute hacks தாங்க. wonderful work ஆகும். and already நம்ம வீடியோல வந்து ice cubes tomato and watermelon ice cubes வந்து ட்ரை பண்ணிருந்தோம். நீங்க இன்னும் பார்க்காட்டி காட்ஸ்ல ஆட் பண்றோம் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நீங்க cucumber, green tea and papaya வச்சு கூட சூதிங்கான ஐஸ் கியூப் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோல வர ரெண்டு ஹேக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஐஸ் கியூப் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கின் ரொம்பவே nourished glowing-ஆ இருக்கும் உங்களுக்கு. பப்பாயோட ஐஸ் கியூப் இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன். Without any further ado, let's get started. First of all, 1 cup of rice 1 hour வாட்டர்ல சோக் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதை வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 cup of milk and 1/2 cup of water சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக எந்த ஒரு ரைஸ் கிரைன்ஸும் இல்லாமல் வாட்டரியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் ஃபைனாக ஆக்கிக்கலாம். ஃபில்டர் பண்ண ரைஸ் வாட்டரை நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். கண்டினியூஸ் ஆஃப் 5 மினிட்ஸ்க்கு எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மில்க் ஆட் பண்ணியிருக்கனால ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஆஃப்டர் 5 minutes you will be able to witness a creamy consistency. அப்போ இதை சின்ன கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் பண்ணிக்கலாம். நியர்பை மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து எவலிக்ஸ் 400 விட்டமின் இ சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். இட் கண்டெய்ன்ஸ் மெயின்லி விட்டமின் இ. இதுலேருந்து 2 டேப்லெட்ஸ் நம்ம இப்போ இதுக்கு யூஸ் பண்ணலாம். கேப்சூல் ஒரு நீடலால் பங்க்சர் பண்ணி அதில் இருக்க ஆயில்ஸ் எல்லாம் நம்ம க்ரீமில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். Any essential oil like almond oil இந்த க்ரீமோட ஒரு 5 to 7 drops ஆட் பண்ணிக்கலாம். and mix it well with a spoon. வீட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரீயூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இதோட மேக்கிங் ப்ரொசீஜர். வெரி சிம்பிள். இது இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, அமௌண்ட் ஆஃப் க்ரீம் எடுத்து என் ஹேண்டில் ரப் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. நீங்கள் ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளோ தருது. அண்ட் அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கின் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக அண்ட் நரிஷ்டாக இருக்கும். ஆஷி எல்போஸ் அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஹேக் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கீ இன்க்ரீடியன்ட் ஜெலட்டின். அதோட ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைஸ் 75 rupees போட்டிருக்கு. 70 rupeesக்கு வாங்கினேன். அண்ட் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் 96 grams, 3 tablespoon of milk ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணலாம். அது கூட 1 spoon of honey and 1 spoon of gelatin ஆட் பண்ணி few drops of lemon ஆட் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் 5 to 7 minutes நல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஜெலட்டின் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் இப்போ பவுடராக கிடச்சிச்சின்னா இட் இஸ் ஈவன் மோர் பெட்டர். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹாட்னஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட போர்ஸ், ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ் இருக்க ஏரியாஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி 1/2 hour ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 hourக்கு அப்புறம் பீல் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த பீலோடய வந்துடும். என் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe our channel.